ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ EVKS இளங்கோவன் காலமாகியிருக்கிறார். தற்போதைய முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லட்சுமணன். லட்சுமணன், சொல்லுங்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏ EVKS இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். அவருக்கு உடல்நலத்தில் என்ன பாதிப்பு ஏற்பட்டிருந்தது? அவருக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை என்ன? கண்டிப்பா கனகதாரா, EVKS உடல்நலம் பொறுத்தவரை பார்த்தோம்னா கடந்த ஒரு மாதங்களாகவே சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்தது. குறிப்பாக அவருக்கு இந்த மூச்சு திணறல், மார்பு நோய் போன்ற பல்வேறு உடல்நலக்குறைவு காரணமாக தான் கடந்த ஒரு மாதங்களாகவே அவருக்கு தொடர்ந்து வென்டிலேட்டர் என்ற போன்ற சிகிச்சையானது வழங்கப்பட்டு வந்தது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் தற்பொழுது அவருடைய உடல்நலமானது தொடர்ந்து உடல்நலக்குறைவு ஏற்பட்டது காரணமாக தற்போது அவர் உயிரிழந்தலா என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய மகன் உடல்நல காரணமாக உயிரிழந்த எதிரொலியாக தான் மீண்டும் சட்டமன்ற தேர்தல் வைத்து அதில் போட்டியிட்டு EVKS இளங்கோவன் சட்டமன்ற ஒரு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் தொடர்ச்சியாக அவருடைய பணியை தொடர்ந்து செய்து வந்ததன் காரணமாக மேலும் அவருக்கு அடிக்கடி இந்த உடல்நல பிரச்சனை, அதாவது இந்த குளிர்காலங்கள் போன்ற காலங்களில் அவருக்கு இந்த குளிர்ந்த தாக்கமானது சற்று அதிகரித்து இருப்பதால் அவருடைய உடல்நலக்குறைவு காரணமாக தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதும் வழக்கம். அந்த வகையில் தான் தொடர்ந்து அவருக்கு இந்த குளிர்காலம் பொறுத்தவரையுமே அதிகமாக உடல்நலக்குறைவு, குறிப்பாக இந்த உடல் சோர்வு, இந்த உடம்பு வெப்பம் போன்ற இந்த உடல் சளி போன்ற பல்வேறு பிரச்சனைகள் காரணமாக தான் அவர் ஒரு மாத காலமாக தொடர்ந்து தனியார் சிகிச்சையில் அவருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டது. கடந்த ஒரு மாதங்கள் பார்த்தோம் என்றால் அவருக்கு சாதாரண முறையில் உள்நோயாளியாக பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த 2 வாரங்களாக ஓவர உடல்நலக்குறைவு காரணமாக அவருக்கு வென்டிலேட்டர் சிகிச்சையானது வழங்கப்பட்டு வந்தது. இத்தனை நாளாக பார்த்தோம் என்றால் இந்த வென்டிலேட்டர் மூலம் தான் அவருக்கு மூச்சு விடுதலும் போன்ற பல்வேறு இதுவும் நடைபெற்றது. குறிப்பாக இந்த வென்டிலேட்டர் சிகிச்சை இல்லாமல் மூச்சு விடுதல் சிரமம் ஏற்பட்டதாலும் மேலும் தான் இந்த வென்டிலேட்டர் சிகிச்சையானது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த வென்டிலேட்டர் சிகிச்சை மூலம் கடந்த ஒரு 2 வாரங்களாகவே இந்த சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று பார்த்தோம் என்றால் தற்போது உயிரிழந்துள்ளதாக மருத்துவமனை சார்பாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு பார்த்தோம் என்றால் அதிக மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் தொடர்ச்சியாக தான் மருத்துவர்கள் 24 மணி நேரம் சுழற்சி முறையில் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க வந்த பின்னதான் அவருடைய உடல்நலம் தொடர்ந்து ஒரு முன்னேற்றம் அடைந்ததாகவும் கூறப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் இன்று காலை தான் சற்று நேரத்திற்கு முன்பாக அவருடைய உடல்நலமானது மிகவும் கீழமாக ஏற்பட்டுதான் தற்போது இந்த பிரச்சனையானது ஏற்பட்டு அவர்களுக்கு உடல்நலக்குறைவு காரணமாக இப்போ உயிரிழந்தலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் அவருக்கு இந்த மாதம் சிகிச்சையானது அளிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் அவர் கடந்த மாதம் இந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அவர் தொடர் சிகிச்சைக்காக தான் அனுமதிக்கப்பட்டார். மேலும் அவர் 2-3 நாட்களில் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்புவார் என்றும் ஒரு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் மேலும் அந்த உடல்நலக்குறைவானது மழையின் தாக்கத்தினாலும் தொடர்ந்து அவருக்கு உடல் பாதிப்பானது பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டு வந்ததாக கடந்த ஒரு மாதங்களாக தற்போது வரையிலே அவர் மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக தான் தற்போது அந்த உடல்நலக்குறைவு காரணமாகவும் மேலும் சிகிச்சை பலனின்றி தான் தற்போது அவர் உயிரிழந்தார் என்பதும் தற்போது ஒரு தகவலானது தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக ஒரு தகவலாக வெளியேறக்கூடிய இந்த செய்தியானது இன்னும் 1 மணி நேரத்தில் மருத்துவமனை சார்பாக அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியிடப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர் எந்த நிலையில் இருந்தார், மேலும் எந்த சிகிச்சையானது அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, மேலும் அவருடைய உடல்நலம் எப்படி இருந்து இந்த பின்னடைவு ஏற்பட்டு அவருக்கு இந்த உயிரிழப்பானது நேர்ந்திருக்கிறது என்பதும் தொடர்ந்து ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மூலம் அந்த மருத்துவமனை மூலம், அதாவது அந்த மியாத் மருத்துவமனை மூலம் தொடர்ந்து ஒரு அறிக்கையாக வெளியிடப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.